எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டூவர்ட் ASMR. நிறைய பேர் தமிழில் விளாக் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நான் தமிழில் விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு க்ரம்லிங் விளாக் ப்ளஸ் அரேஞ்ச்மெண்ட் விளாக் ப்ளஸ் ஸ்டெப்ஸ் மேக்கிங் விளாகும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஷீட்ஸ் எடுத்து நான் எத்தனை போய் கீழே வச்சுருவேன். இந்த ஷீட்ஸ் எல்லாம் எத்தனை போய் கீழே வச்சுருவேன். ஏன்னா சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலூரில் எப்பவுமே சன்லைட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஷீட்ஸ் எத்தனை போய் கீழே வச்சுடுவேன். ஏன்னா ஷீட்ஸ் சன்லைட்டால் டேமேஜ் ஆகிடும். ஷீட்ஸ் எல்லாம் எத்தனை போய் கீழே வச்சுடுவேன். இப்போ நான் அந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ஷேப்ஸ் மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். க்ரம்லிங் விளாக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த ரெண்டு ஷேப்ஸ் கிரைனி பியூர் சிமெண்ட் சார்கோல் சாண்ட் ரெண்டுத்தையும் நான் ஷேப்ஸ் மேக்கிங் பண்ண போகிறேன். கிரிட்டி டெக்ஸ்சர் ரெட் டெக்ஸ்சர் எல்லாம் உங்கள் பிளேஸில் எத்தனை போய் வச்சிட போகிறேன். ப்ளஸ் இந்த டைல்ஸ் எல்லாம் வைக்கிறத கூட காமிக்கணும். கீழே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 2 டைல்ஸும் கீழே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நியூ டெக்ஸ்சர்ஸ் நிறைய வரப்போகிறதுனால என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை. அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. அதனால் நான் இப்போ நியூ டெக்ஸ்சர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால செலிப்ரேஷனு நான் இப்போ 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால இப்போ செலிப்ரேஷனுக்கோசரம் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் நிறைய ஆக போகுது. ஸோ தட் எல்லாமே நான் இப்போ மாற்ற போகிறேன். எல்லாம் ஒர்க் பிளேஸும் டோட்டலாக மாற்ற போகிறேன். டோட்டலாக மாற்ற போகிறதுல சின்ன சின்ன பொருளை எடுத்துகிட்டு அந்த பொருளுக்கு வேறு பொருள் வைக்க போகிறேன். அதனால் இப்போ எல்லாமே மாறப்போகுது. ஃபஸ்ட் நான் ஷீட்ஸ் எடுத்துடுறேன். ஷீட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் கூட விளாக் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, பை பை. எல்லாருக்கும் சாயங்கால வணக்கம். மாடிக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். ஷேப்ஸ் கூட இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கிரெயினி ஷேப்ஸ், கிரெயினி பியூர்ஸினி ஷேப்ஸ் நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட் பிகின்ஸ். வாங்க ஆரம்பிக்கலாம். ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டேன். இந்த ஷீட்ஸ் இப்போ நான் எடுத்துன்னு போய் கீழே வைக்கணும். மடித்து எடுத்துன்னு போய் அழகாக கீழே வச்சுட்டு வந்துடணும். நெக்ஸ்ட் இந்த ஷேப்ஸ் மேக்கிங் பண்ணிடும். கிளியராக வியூ கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிமெண்ட்டில் கொஞ்சம் டைட்னஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் டைட்னஸ் ஷேப்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி கிராக் ஆகி கையில் எடுக்க வரல. ஸோ அதனால் நான் இப்போ பியூர் சிமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். பியூர் சிமெண்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைட்னஸ் கிடைக்கும். அது கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். பிளேன் ஆஃப் ரோலிங் ஆட். தண்ணி சேர்க்க போகிற இப்போதில் ஆனால் ஏற்கனவே ரொம்ப நான் பியூர் சிமெண்ட் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃப்ளஃபினஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது வர. ஸோ தட் நான் லிட்டில் பிட்டாக தான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் ஷேப்ஸ் மேக் பண்ணுறேன்னு. ஸோ ஸ்டேட் வந்துட்டு அதான் வாங்க. ஷேப் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நம்ம பிக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் ஷேப்ஸ் நல்லா வரும்.
லாஸ்ட் ஷேப் பண்ணுவோம், அப்போ காமிக்கிறேன். ஷேப்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் ட்ரை ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக ஹார்ட் ஆகிடும். நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு க்ரம்பிள் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. சார்கோல் சாண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு போய் சார்கோல் சாண்ட் வந்து ரொம்ப சாண்டியாக இருக்குது. நான் அது ரொம்ப ஷேப்ஸ் பண்ணி பார்த்து வரல. அதனால் ஷேப்ஸ் பண்ணி பார்த்தது வரணுதுனால நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ, அதை நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. சர்க்கிளில் வச்சு ஹோல் இந்த ஷேப்ஸ் தான் பண்ணேன். பட் அது சரியாக வரல. இப்போ நிறைய பியூர் சிமெண்ட்டு ப்ளஸ் ஃப்ரெஷ் சாண்டு கடிச்சு ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் அது வந்து ஸ்ட்ரென்த்ன் ஆக்கும், டைட்னஸ் ஆக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ண போனால் பேஸ்ட் மாதிரி கரைச்சி ஆனால் மோல்ட்ஸில் ஊற்றி வச்சுருப்பேன். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஈவினிங்கில் பண்ண சொன்னாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு அவுட் சைட் விளாக் வேணும்னாலும் சொல்லுங்கள், பண்ணலாம். நிறைய அவுட் சைட் விளாக் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது. இப்போ எல்லா ஷேப்ஸும் இப்போ இருக்கிற இந்த ஷேப்ஸ் பார்க்குறீங்களா, டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ரெட் டோட் நிறைய டெக்ஸ்ட் இப்போ வரப்போகுது. ஏன்னா ரெட் டோட் பேகு உங்களுக்காக நான் செம்மண் பேக் ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். ஆனால் நிறைய டெக்ஸ்ட்டு ரெட் டோட்டில் வரப்போகுது. அதனால் இப்போ எனக்கு இப்போது நிறைய ஸ்பேஸ் இல்லாதனால இப்போ நான் இந்த டைல்ஸில் அடிக்க வைக்க போகிறேன். ரெட் டோட் செக்ஷனாக இதை வந்து ஃபுல்லாக மாற்ற போகிறேன். ரெட் டோட் செக்ஷனாக ஃபுல்லாக மாற்றிட்டு இங்கே வந்து ரெட் டோட் மட்டும், வெறும் ரெட் டோட் மட்டும் இங்கே வைக்கிறதா இருக்கிறேன் நான். நிறைய ஒயிட் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சேனல் கொஞ்சம் ரீச் பண்ணி விடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பாருங்கள். அப்போ தான் எனக்கும் பேமெண்ட் வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் க்ளீனிங் பண்ணியாச்சு காய்ஸ். க்ளீனிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைல்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ரெட் டோட் செக்ஷனாக மாற்றிடுவேன். அரேஞ்ச் பண்ணியாச்சு அதோட பிளேஸில். மார்னிங் விலாகோட கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ ரொம்ப கொஸ்தர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியல பசங்க. காலைல தான் வந்து இதெல்லாம் பண்ணேன். இந்த ஷேப்ஸ் எல்லாம் காலையில் ரைஸ் காலைல தான் வந்து இந்த ஷேப்ஸ் எல்லாம் அடிக்க வச்சேன். இப்போ வந்து பண்ணியிருப்போம். ஸ்டோனி ரெட் சாண்டும் இந்த கிரிட்டி பியூர் சிமெண்ட் டெக்ஸ்டரும் இப்போ வந்து அடிக்க வச்சேன். இது வந்து நான் ரெட் டோட் செக்ஷன், இது வந்து நான் பியூர் சிமெண்ட் செக்ஷனை மாற்ற போகிறேன். இங்கே வந்து பியூர் சிமெண்ட், கிரைனி பியூர் சிமெண்ட் இருக்குது, ஃப்ரெஷ் பியூர் சிமெண்ட் பண்ணணும், மல்லி பியூர் சிமெண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கிரைனி பியூர் சிமெண்ட் இருக்குது. இந்த 3 திங்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு.
வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால வந்து நான் இப்போ ப்ரோக் பண்ண போகிறேன். ப்ரோக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்டர் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் பியூர் சிமெண்ட் இது. அதனால் இப்போ இந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு. நான் வந்து சிமெண்ட் ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ நான் இதை ப்ரோக் பண்ணிவிட்டு திரும்பி நான் பண்ண போகிறேன். க்ரம்லிங் vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பேர் வந்து அதாவது நான் ராக் மட் தயாரிக்கும் போது எனக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் கிடச்சிச்சு. அந்த ஸ்டோன்ஸ் என்ன பண்ணேன்னா ரீயூஸ்டு பியூர் சிமெண்ட் கூட ஆட் பண்ணி அது ஒரு டெக்ஸ்டராக மாற்றிட்டேன். இது கூட சாக்கு, ஒயிட் சிமெண்ட்டு ப்ளஸ் நிறைய சார்கோல் ஆஷஸ் சேர்த்துருக்கேன். சார்கோல் ஆஷஸ் கூட இதில் இருக்குது. ஆனால் இது பேர் வந்து நான் இன்னுமே டிசைட் பண்ணலை. உங்களுக்கு பேர் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து பியூர் சிமெண்ட் வித் ராக் சாண்ட்விச் ராக் ஸ்டோன்ஸ்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே. இதுதான் என்னோட கம்ப்ளீட் வியூ ஆஃப் மை ஒர்க் பிளேஸ். எல்லாத்தையும் நீட்டபிளாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ நீட்டபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு. என் கண்ணுக்கு இப்போ நீட்டபிளாக இருக்குது. இப்போலாம் டப்ஸ் எல்லாம் இருந்துச்சுல
க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளீனிங் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் க்ளீனிங். முடிச்சாச்சு. ஃபுல் மாடி பெருக்கியாச்சு. இப்போ இதில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம சத்வாலி டெக்ஸ்சரில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். குப்பையெல்லாம் கீழே போட்டுட்டு மிச்சம் டெக்ஸ்சர் எல்லாத்தையும் சத்வாலி டெக்ஸ்சரில் ஆட் பண்ண வேண்டியது. பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு பண்ணி வைக்கிறேன். ஒரு ஜீவன் பண்ணி வைக்கிறதுன்னு கூட இல்லாமல் பார்த்தீங்களா. ஒர்க் பிளேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அங்கேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஒர்க் பிளேஸை. நாளைக்கு நான் அந்த ஷீட்ஸ் எடுத்து அது மேலே போற்றி விட்டுருவேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் வருதில்ல, அதனால் நான் மேலே எடுத்து போற்றி விட்டுருவேன். ஏன்னா இங்கே சீரியல் பல்பெல்லாம் போட வருவாங்க. நாளைக்கு டெக்ஸ்டைல் மேலே எடுத்து நான் போட்டி அதை நான் போற்றி விட்டுடுவேன். கவர் பண்ணிவிடுவேன். ஃபுல் ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணிவிடுவேன். கவர் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ பாய் காய்ஸ், என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த தமிழ் vlog பிடிச்சிருந்தா தமிழ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய போடுவேன். நிறைய நான் செலிப்ரேஷன் டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணணும், அப்போல்லாம் நான் போடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இவ்வளோ நேரம் என் டெக்ஸ்டர்ஸ் வந்து என் ஒர்க் பிளேஸை பொறுமையாக பார்த்ததுக்கும் என் ஒர்க்குங்களை பொறுமையாக பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டுனால தான் நான் வளரணும். ஓகே, அன்றைக்கி நான் காமிக்கல. இது வந்து ரெட், இது வந்து ஃபுல் ஒயிட் செக்ஷன் இது வந்து. ஸோ காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க மக்களே. பாய்.